பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமாய் இருக்கின்ற யாவரும் அவரண்டையிலே நெருங்குகிற பொழுது அவர்களுடைய கூப்பிடுதலையும் அவர்களுடைய வேண்டுதலையும் கேட்டு தேவன் அவர்களுக்கு பதிலை தருகிறவராய் இருக்கிறார். இங்கே உண்மையான தேவனின் பெயர், அவருடைய பரிசுத்த தன்மை, நீதி அல்லது அன்பு போன்ற பண்புகள் கொண்டதாய் உள்ளது. வேதாகமத்தின் தேவன் மிகச்சிறந்த சிருஷ்டிகர். ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார். சங்கீதம் 66:19-20 வசனங்கள் சொல்லுகிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சங்கீதக்காரன் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே சங்கீதம் 81:7, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன், மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, தேவன் அவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவ பிள்ளையே, நீ எந்த நிலையில் இருந்து அவரை கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரா? என் சத்தத்திற்கு அவர் செவிசாய்ப்பாரா? என் சத்தத்தை அவர் கேட்பாரா என்று சொல்லி நீ புலம்பலாம். கலங்காதே, கர்த்தர் உன் சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 11:6 இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று இங்கே எபிரேயர் 11:6 இப்படியாய் கூறுகிறது அல்லவா? அவர் வேதாகமத்தில் தெய்வங்கள் மற்றும் சிலைகளிடமிருந்து வேறுபடுத்தப்படுகின்றார். அவற்றில் எதுவுமே ஜெபத்திற்கு பதிலளிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அவர் நம்முடைய தகப்பன். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர். நம்முடைய சத்தத்திற்கு அவர் பதில் சாய்க்கிறவர், பதில் கொடுக்கிறவர். இந்த நாளிலே நீங்கள் தேவனுடைய சேருகிற பொழுது தேவன் உண்டென்றும் தேவன் என்னுடைய சத்தத்திற்கு பதிலை கொடுக்கிறவர் என்றும் விசுவாசித்து அவரண்டை நீங்கள் திரும்புகிற பொழுது உங்கள் விசுவாசத்திற்கு ஏற்றாற்போல் தேவன் உங்களுக்கு நன்மைகளை உங்கள் வாழ்விலே அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்கும் தேவனே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலே எங்களுடைய சத்தத்தை நீ கேட்கிற தெய்வமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் தெய்வ பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நெடுநாட்களாக நீண்ட நாட்களாக அவருடைய விண்ணப்பங்கள் எதுவோ, உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் எதுவோ, அதற்கு நீர் இந்த நாட்களிலே பதிலை கட்டளையிட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் எங்களை நீர் நிறைத்து, சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் நிறைத்து எங்களை நீர் வழி நடத்துவீராக. உம்முடைய கிருபையானது எங்களை தாங்கட்டும். கிருபையின் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.